வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் ஃபேமஸான சிங்கர். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி இவங்களுடைய லாங்குவேஜஸை சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு பல மொழிகள் தெரியுமாம். இவங்களோட வாய்ஸை கேட்குறதுக்குனே மிகப்பெரிய அளவில் ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது. இப்போது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சிருக்கோம். சின்மயி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்மயி அவர்களுடைய முழு பேர்னு பார்த்தோன்னா சின்மயி ஸ்ரீபாதா. இவங்க செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 1984 வருஷத்தில் பிறந்திருக்காங்க. சின்மயி அவர்கள் முதல்ல பாடின பாட்டுன்னு பார்த்தோன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையமைப்பில் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவை பாடல் முதல் முறையாக பாடியிருக்காங்க. அதை தொடர்ந்து பல பாடல்களான பல ஹிட்ஸையுமே கொடுத்துருக்காங்க. சின்மயி அவர்கள் சிங்கர் மட்டும் கிடையாது, ஒரு ஆங்கரும் கூட. அதை தொடர்ந்து ஸ்டார் விஜயில் சூப்பர் சிங்கரோட போட்டியை தொகுத்து வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளுக்குமே ஆங்கராக இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னையில் ஒளிபரப்பாகக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆஹா எஃப்எம்ல ஆஹா காஃபி கிளப்புங்கிற காலை 7 மணிலேருந்து காலை 10 மணி வரைக்கும் இந்த ஒரு வானொலி நிகழ்ச்சியில் ஆங்கராக இருக்காங்க. சிங்கர், ஆங்கர், இதையும் தாண்டி பின்னணி குரல் அதாவது டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா சில்லுன்னு ஒரு காதல் படம் ரொம்பவும் ஃபேமஸான படமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர்த்துக்கு ஃபேவரட்டான மூவியாகவும் இருக்குது. அந்த ஒரு படத்தில் பூமிகா அவர்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து உன்னாலை படத்தில் தனிஷா முகர்ஜிக்கும், சத்தம் போடாதே படத்தில் பத்மபிரியாவிற்கும், தாம்தூம் படத்தில் கங்கனாவுக்கும், ஜெயம் கொண்டான் படத்தில் லேகா வாஷிங்டனுக்கும், சக்கரக்கட்டி படத்தில் வேதிகாவுக்கும், வாரணமாயிரம் படத்தில் சமீரா ரெட்டிக்குமே வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், கண்டிப்பாக எல்லாமே ஹிட்டான மூவி தான். ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் மணிரத்னத்தோட டைரக்ஷனில் சிம்ரன் அவர்கள் நடித்த இந்த ஒரு கீர்த்தனாங்கிற கேரக்டருக்குமே ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அதுதான் அவங்க பாடின முதல் பாடலும் கூட. இன்னும் சொல்லப்போனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக் டைரக்ஷனில் சின்மயி அவர்கள் பல பாடல்களை பாடியிருக்காங்க. குரு படத்தில் தேரேபீனா, மையா சாங்கும் இவங்க தான் பாடியிருக்காங்க. சின்மயி அவர்கள் சோஷியல் மீடியா பக்கத்தில் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். சின்மயி அவர்களை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே போல்டான பர்சன், ரொம்ப தைரியமான கேரக்டரும் கூட. முகம் தெரிந்த ஒருத்தர் அவங்களுடைய படத்தை வச்சு 12 லட்சம் தரணும்னு சொல்லி மிரட்டி இருக்கிறதாகவும், அப்படி தரலைன்னா அவங்களுடைய புகைப்படத்தை ஆபாச முறையில் ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஆனால் அதை கண்டுபிடிச்ச சின்மயி அவர்கள் இந்த மாதிரி கீழ்த்தரமாக எழுதுனதுக்கும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னதுக்காகவும் அவங்கள கைது செய்யணும்னு 6 பேர்த்து மேலே புகார் கொடுத்துருக்காங்க. சின்மயி அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் அடிப்படையில் 2 பேர்த்த கண்டுபிடிச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 6 பேரில் இன்னொருத்தர் யாருன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை சேர்ந்த ரொம்ப ஃபேமஸான எழுத்தாளர் ராம் அவர்களுமே இருந்திருக்காரு. இந்த ஒரு கேஸ் ப்ராப்பராக எடுத்துக்கலன்னா நான் மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பல சிக்கல்களில் மாட்டியிருக்காங்க. அந்த சர்ச்சையில் இன்னொன்று சொல்லணும்னா தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் இவங்களை கடுமையாகவே பாதிக்கப்பட்டுச்சு. இன்னொன்று பார்த்தோன்னா சின்மயி அவர்கள் ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீனவர்கள் மீன்களை கொல்றது பாவம் இல்லையான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் மீனவர்கள் மட்டும் இல்லாமல் பலரால் தாக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் மேலேயுமே 2018 வருஷம் அக்டோபர் மாதம் புகார் மூலம் பல சர்ச்சைகள் எழுந்துச்சு. இந்த ஒரு பிரச்சனையுமே பெருசாக வெடிச்சது. சின்மயி அவர்கள் மே 6ஆம் தேதி 2014 வருஷம் பிரபல நடிகராக இருந்த ராகுல் ரவீந்திரன் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மேரேஜ்க்கு கலந்துக்கிட்டவங்க யார்கிட்டையுமே எந்த ஒரு கிஃப்ட்டுமே வாங்கிக்கலையாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா, லடாக்ல இருக்க மலை சாதியினர் பள்ளிக்கு கட்டிடம் கட்ட உதவும்படி கேட்டுக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் பல இடங்களில் பாராட்ட பெற்று தந்துச்சு. சின்மயி அவர்கள் பாடின பாடல்னு பார்த்தோன்னா 2002 வருஷத்தில் அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பாடின முதல் பாடல்னு பார்த்தோன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவே. அடுத்ததாக எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களுடைய படத்தில் வசீகரா படத்தில் ஒரு தடவை சொல்வாயா சாங். அடுத்ததாக இமான் மியூசிக்கில் விசில் மூவியில் கிர்கா சாங். அடுத்தது சேனா மூவியில் உயிர் பிரிந்தாலும் நம்ம ஊர் மூவியில் இதயமே. ஈரநிலம் படத்தில் பூந்தேனா. அடுத்தது 2003 வருஷம்னு பார்த்தோன்னா தித்திக்கிதே படத்தில் மைனாவே, தத்தி தாவது மனசு படத்தில் பூ பூங்குருவி, நலத்தமயந்தி படத்தில் என்ன இது, பாய்ஸ் மூவியில் ப்ளீஸ் சார், அன்பே உன் வசம்ன்ற படத்தில் கண்ணா, தேவா மியூசிக்கில் சூரி படத்தில் பிரிவெல்லாம் பிரிவல்ல. அடுத்ததாக காதல் கிறுக்கன் படத்தில் பூவே முதல் பூவே.
அடுத்ததாக எனக்கு 20 உனக்கு 18 படத்துல 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. சந்திப்போமா சாங்கும் ஒரு நண்பன் இருந்தால் ஒரு பாடலும். அடுத்ததாக கண்களால் கைது செய் படத்துல என் உயிர் தோழியே. அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் படத்துல புது காதல் காலம் இது. அடுத்ததாக 2004வது வருஷம்னு பார்த்தோன்னா குத்து படத்துல என்னை தீண்டி விட்டாய் சாங், ஜனனம் படத்துல நீதான என் மேல, கிரி படத்துல ஒப்பனக்கார வீதியிலே, விஸ்வ துளசி படத்துல எங்கு பிறந்தது, செல்லமே படத்துல காதலிக்கும் ஆசை இல்லை சாங், கற்க கசடர படத்துல நூதனா, அறிந்தும் அறியாமலும் படத்துல சில் சில், வெயில் படத்துல காதல் நெருப்பின், சிவாஜி படத்துல சஹானா சாங். அடுத்ததாக திரும்பவும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல குரு படத்துல ஆறுயிரே சாங், மையா மையா சாங், பூ படத்துல ஆவாரம்பூ, சக்கரக்கட்டி படத்துல சின்னம்மா, ஐ மிஸ் யூடா, வெண்ணிலா கபடி குழு படம்னு சொன்னா லேசா பிறக்குது சாங், பொக்கிஷம் படத்துல நிலா நீ வானம் காற்று, ஆதவன் படத்துல வாராயோ வாராயோ, சித்து +2ல பூவே பூவே, எந்திரன் படத்துல கிளிமாஞ்சாரோ, விண்ணை தாண்டி வருவாயா படத்துல அன்பில் அவன், ஓச்சடையான் படத்துல இதயம், ஐ படத்துல என்னோடு நீ இருந்தால், அநேகன் படத்துல ரோஜா கடலே, என்னை அறிந்தால் படத்துல இதயத்தை ஏதோ ஒன்று, மாஸ் படத்துல நான் அவள் இல்லை. இந்த மாதிரி அவங்க பாடின பாடல்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். சின்மயி அவர்கள் டப்பிங் கொடுத்த படங்கள்னு பார்த்தோன்னா 2006வது வருஷத்துல சில்லுன்னு ஒரு காதல் படத்துல பூமிகா சாவ்லாவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2007ன்னு எடுத்தோன்னா உன்னாலே உன்னாலே படத்துல தனிஷா முகர்ஜி, சத்தம் போடாதே படத்துல பத்மபிரியா, 2008வது வருஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜெயங்கொண்டாம் படத்துல லேகா வாஷிங்டன், தாம்தூம் படத்துல கங்கனா ரனாவத், சக்கரக்கட்டி படத்துல வேதிகா குமார், வாரணம் ஆயிரம் படத்துல சமீரா ரெட்டிக்கு, 2009வது படம்னு எடுத்தோன்னா தானா 07 AL 4777 படத்தில் மீனாட்சி, யாவரும் நலம் படத்தில் நேத்து சந்திராவுக்கு, மோதி விளையாடு படத்தில் காஜல் அகர்வாலுக்கு, கண்டேன் காதலை படத்தில் தமன்னாவுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து 2010ல் யாருக்கு டப்பிங் கொடுத்துருக்காங்கன்னா அசல் படத்தில் சமீரா ரெட்டிக்கு, தீராதா விளையாட்டு பிள்ளை படத்தில் நேத்து சந்திராவுக்கு, வினை தாண்டி வருவாயா படத்தில் த்ரிஷா கிருஷ்ணனுக்கு, ஏ மாயா சேஷவா படத்தில் சமதா ரூத் பிரபுக்கு, சுறா படத்தில் தமன்னாவுக்கு, மன்மதபானம் படத்தில் த்ரிஷாவுக்கு, 2011வது வருஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா கோ படத்தில் கார்த்திகா நாயருக்கு, நளினி நாய்கள் படத்தில் சமீரா ரெட்டிக்கு, வந்தான் வென்றான் படத்தில் தாப்சிக்கு. அடுத்து 2012வது வருஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா வேட்டை படத்தில் சமீரா ரெட்டி, மார்ஷான் படத்தில் காஜல் அகர்வால், 2014வது படத்தில் லிங்கா படத்தில் சோனாக்ஷி சின்ஹா, அதுக்கப்புறமா 96, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். என்னதான் பல சர்ச்சைகளில் மாட்டினாலுமே இவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே உண்மையாக இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே தனியாளாக நின்று ஜெயிக்கிறவங்க. சாதாரண ஆளாக இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்ட், சிங்கர், ஆங்கர், வாய்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட சிங்கர் சின்மயி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.